ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வாரராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரை, கார்த்திகை 15 முதல் கார்த்திகை 21 வரை உள்ள வார காலகட்டத்திற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் கிரக நிலையை பொறுத்து தான் நாம் வார ராசி பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் வாரத்தின் கிரக நிலையை பார்த்து விடலாம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி என்ற கிரக நிலை இருக்கிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்று பார்த்தால், கார்த்திகை 19 அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி குரு கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு வகர நிலையில் பயிற்சியாகிறார். கார்த்திகை 20ஆம் தேதி அதாவது டிசம்பர் 6ஆம் அன்று புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு வருகிறார். கார்த்திகை 21 டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் இரவு 8:17 விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார். ஆகவே வாரத்தின் பிற்பகுதியில் தான் பெரும்பாலான அந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கங்கள் அடுத்த வார பலன்களில் இருந்தாலும் நாம் அதற்குரிய விளக்கங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை, சுய சிந்தனை அதிகரிக்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாக்கல் நன்றாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் தேடி வரும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவைப்படும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அவர் நல்ல விதமாகவே இருக்கிறார். மாணவர்கள் கேள்விகளில் சிறப்பாக விளங்குவார்கள். பெண்கள் ரகசியங்களை காக்க வேண்டும். அனாவசியமான பிரச்சனைகளை தலைக்குள் ஏற்றாமலும் அல்லது அடுத்த விஷயத்தில் மூக்கத்தை தலையிடாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் நல்லபடியாக நாட்களை கடந்து செல்ல செந்தூர் முருகனை வழிவிடுவது நன்மை பயக்கும். ரிஷபம். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாப வருமானங்களை முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். பணவரவு தனவரவு பணப்புழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றிகளை பெறும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் அல்லது தேவையற்ற பொறுப்புகள் உங்களை பிரச்சனைகளை உருவாக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் எதிரிகளாக வர வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சி எடுத்தால் மட்டுமே நல்ல பலன்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் இந்த வாரம் நன்றாக சுகமாக கழித்திட நீங்கள் சாஸ்திர வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மிதுனம். தொழிலில் நன்றாக செயல்பட்டு உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பயணங்களால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களை நல்லபடியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் நீங்கள் நினைத்தபடி நடந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில்
இன்று உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக செல்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபட்டால் ஐஸ்வர்யம் உண்டாகும். கடகம். செல்வாக்கு அதிகரிக்கும் வாரம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தொழிலாலும் சரி குடும்பத்தினாலும் சரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சில சலசலப்புகள் வந்து நீங்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் போல் உதவி செய்வார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். பேரும் புகழும் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் உங்கள் மன உறுதியோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சித்தர் வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் சிறப்புகளை தரும். சிம்மம். இதுவரை இந்த தடைகளெல்லாம் நீங்கி செய்த காரியங்களெல்லாம் வெற்றி பெற்று எடுத்த காரியங்களெல்லாம் தொடங்கப் போய் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண் உறவினர்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் மனதை அலைவாயாமல் இருந்து படித்தால் நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் உறுதியுடன் செயல்பட்டால் இந்த வாரத்தை நல்ல வாரமாக மாற்றிக்கொள்ளலாம். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது இன்று உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கன்னி. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெற்றாலும் சில தடைகளை சந்திப்பீர்கள். அதையெல்லாம் தகர்த்து தொழிலில் நல்ல செல்வாக்கும் பேரும் புகழும் பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தந்தை போன்ற மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்கள் சகோதரர்கள் இவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். தொழில் சார்ந்த பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் முடிந்தவரையில் தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பொதுஜன சேவை நன்றாக இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் சிறிது நிதானமாக செயல்படுவது இந்த வாரம் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகத்தான பலன்களை இந்த வாரம் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாம். பணியில் அழுத்தம் கூடும். பணி சுமை கூடும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகளை மீறி உங்களுடைய முத்திரைகளை பதிக்கும் போது உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். விருச்சிகம். உங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதற்காக எத்தகைய பணி சுமைகளையும் தைரியமாக ஏற்று செய்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் பிரச்சனைகளையும் எதிர்ப்பை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்களுடன் சில விரோதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்கள் நீங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். குழந்தைகளை பொறுத்தவரையில் இந்த வாரம் கடின முயற்சியிலும் பயிற்சியினால் மட்டுமே மதிப்பெண்கள் எடுக்க முடியும். பெண்கள் சுயநம்பிக்கையோடும் சுயசிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டால் இந்த வாரம் எளிதாக இருக்கும். மாரியம்மன் வழிபாடு இந்த வாரம் உங்களை மகத்தான ஒளிக்கு எடுத்துச் செல்லும். தனுசு. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். விரும்பிய காரியங்களை திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை அதிகரித்தால் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை சமாளித்து வெற்றிக்கு விரும்புவீர்கள். சமூக அந்தஸ்து கூடும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் எல்லாம் தேவைப்படுகிறது. குறுகிய தூர பயணங்கள் இந்த வாரம் நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் அலைச்சல்களை தரும் என்பதை தவிர்க்கவும். நண்பர்கள் வளர்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி பிடித்தாலே இந்த வாரம் நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் அலைச்சல்கள் ஜாஸ்தியாகும், விரயங்கள் ஜாஸ்தியாகும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த முயற்சி செய்யுங்கள். சூரியனார் வழிபாடு அல்லது சிவப்பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மகரம். எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திறமைகளாலும் திட்டங்களாலும் செயல்பட்டு விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் இதையெல்லாம் நல்லதற்கென்று செய்த நினைத்தாலும் பணி சுமை கூடும், பணியில் அழுத்தங்கள் கூடும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்திற்காக சுமையாக கருதாமல் சுகத்துடன் செய்து பழகுங்கள். குடும்பத்தினருடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறலாம். பெண்கள் சகோதரர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்களின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் நல்லதொரு வருமானமும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமோகமான வாரமாக இருக்கிறது. பெருமாள் வழிபாடு பெருமையை சேர்க்கும். கும்பம். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும். மாற்றங்களை செய்து மகிழ்ச்சியை காண்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உறவினர்கள் நன்மை புரிவார்கள். திட்டங்கள் திறமைகள் எல்லாம் விரும்பியபடி செய்து முடித்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களின் செல்வாக்கு உதவிகரமாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய தொழில் விஷயத்தில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக சிரமப்பட்டு படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்யும் இடத்தில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் உங்களுக்கு பெருமையும் புகழும் வந்தடையும். மகாலட்சுமி வழிபாடு மகத்தான பலன்களை தரும். மீனம். சுயசிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள், பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி தரும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும். வண்டி வாகன வசதிகள் கூடும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களை விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள். நண்பர்கள், புதிய ஒப்பந்தங்கள் அறிமுகமாவார்கள். புதிய முதலீட்டாளர்கள் செய்வீர்கள். நட்பு ஓட்ட விரிவடையும். ஒப்பந்தங்கள் விரிவாக்கம் பெறும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களை இந்த வாரம் தவிர்க்கவும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் செல்வாக்கு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் நன்மை பெறவும். ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் பெற என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அது உங்களுக்கு எங்களுடைய காணொளிகளை உங்கள் முகப்பு திரையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.